ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் பேசிக் என்ன அப்படின்றத ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ தட் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம். ஆக்சுவலி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு என்ன பார்த்தோம், நம்மளோட என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் அதுக்கு நமக்கு ஒரு எடிட்டர் வேணும்னு பார்த்தோம் இல்லையா. நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், தேவ் C++ யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி அதில் போட்டேன்னு அப்படியே ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தான் நினச்சேன், பட் அதில் ஆடியோ வரமாட்டேங்குது. அதனால உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேவ் C++ ஓப்பன் பண்ணது என்ன பண்ணும், Ctrl+N ப்ரெஸ் பண்ணும், இல்லைனா ஃபைலில் போய் நியூ கொடுத்தா உங்களுக்கு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் ஆகும். அதை சேவ் பண்ணும்போது Ctrl+S இல்லைனா ஃபைலில் போய் சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபைல் சேவ் ஆகிடும். .cpp அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் நம்ம சேவ் பண்ணுவோம், கரெக்டாக. அண்ட் தென் ப்ரோக்ராம் நேம் கொடுக்கும்போது ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி, ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம ஒரு சி ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பிகினிங்கில் மஸ்ட் அண்ட் மேண்டேட்ரியாக நம்ம கொடுக்க வேண்டியது #include stdio.h. இது என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். திஸ் இஸ் அ ஹெடர் ஃபைல். this has symbol mention preprocessor directive. இது எதுக்காக நம்ம கொடுக்குறோம், இந்த ஹெடர் ஃபைல்ஸில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ரீப்ராசஸர் டைரக்டிவ் வழியாக இந்த ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணாதான் அதில் இருக்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் include stdio கொடுத்துருக்கேன், ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட். அதாவது நான் இங்கே printf ஸ்கேன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நான் இதை இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் #include math.h கொடுக்கணும். ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் பண்ணால் #include string.hன்னு கொடுக்கணும். இந்த ஹெடர் ஃபைல்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராம் ஒர்க் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே இன்டிஜர் மெயின். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எதுக்காக இங்கே இன்ட் யூஸ் பண்ணுறோம். நம்மளோட அவுட்புட் இன்டிஜராக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இன்ட் கொடுப்போம், இல்லைனா நீங்கள் வாய்ட் மெயின் இல்லைனா வெறுமனா மெயின்னே கொடுத்துக்கலாம். இங்கே ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ்டு parenthesis கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு மெயின் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம curly braces கொடுக்கணும். இங்கே இஃப் இல்லைனா ஃபார் லூப்பு, ஒயில் லூப்பு, ஸ்விட்ச் கேஸ், மெயின் ஃபங்க்ஷன் இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதும் என் பண்ணும் போதும் இந்த curly braces வந்து யூஸ் பண்ணணும். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்டிஜருங்கிறது ஒரு டேட்டா டைப், A,Bங்கிறது நான் ஹோல் நம்பர் கெட் பண்ண போகிறேன். அதனால இன்டிஜர் இதுக்கு பேர் டிக்ளரேஷன். நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் என்னெல்லாம் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டே நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இது ஏன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவுட்புட் வந்து ரொம்ப ப்ரெசென்டபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த லைன்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது சிம்பிள் யூஸ் பண்ணி உங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் எப்படி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ /n கொடுக்கும்போது நமக்கு நியூ லைன் போகும். எனக்கு அவுட்புட் என்ன மாதிரி வரும் அப்படின்னா இந்த லைன்ஸ் ரெண்டும் பிரிண்ட் பண்ணி சென்டரில் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்ன்ற ஹெட்டிங் வரும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நம்பர் கெட் பண்ணுறேன். printfல நம்ம கெட் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணி நம்ம இன்புட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் யூசர் கிட்ட இருந்து. ஸோ இங்கே %d நீங்கள் ஏன் கொடுக்குறோம், விச் இஸ் ஸ்பெசிஃபைங் த ஃபார்மெட். இங்கே ஏ அப்படிங்கிறது எனக்கு இன்டிஜர் டேட்டா டைப், அதோட ஃபார்மெட் ஸ்பெசிஃபைர் %d. ஸோ அந்த %d நம்ம இன்புட்டாக கெட் பண்ணிக்கிறோம். அடுத்து செகண்ட் நம்பர் வாங்கிக்கிறோம். வாங்கினதுக்கப்புறம் ரிசல்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். பண்ணும்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன் அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இந்த டபுள் கோட்ஸ் எங்கே முடிக்கிறோன்றது இருக்குது. printfல அடிஷன் கொடுத்து அடிஷன் ஈக்குவல் டு ஏன் கொடுக்குறேன்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். இப்போ அடிஷன் ஈக்குவல் டு %d/n கொடுக்கும்போது எனக்கு நெக்ஸ்ட் லைனில் போகும். A+Bன்னு நான் இங்கே கொடுத்துக்கலாம். தனியாக C = A+B நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த printf ஸ்டேட்மெண்ட்லேயே இந்த டபுள் கோட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா கமா கொடுத்துட்டு இந்த A+Bங்கிறது இங்கே பண்ணலாம். அதே மாதிரி A-B, A மல்டிப்ளிகேஷன் B பண்ணலாம். இப்போ நான் இந்த கண்டிஷன் ஏன் டிவிஷன் மாடுலஸ்க்கு செக் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நமக்கு பியோட வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால டிவிஷன் அண்ட் தென் மாடுலஸ் பண்ண முடியாது. அதனால நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இஃப் B ≠ 0வா இருந்தால் மட்டும்தான் printfல டிவிஷன் நடக்கணும், மாடுலஸும் நடக்கணும். இங்கே %.2f ஏன் கொடுத்துருக்கேன், இது வந்து டெசிமலில் தானே நமக்கு கிடைக்கும் டிவிஷன் அவுட்புட்டு. அப்போது எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும் பிரிண்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 23.333 இருக்குன்னா எனக்கு 23.33 மட்டும் பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக .2f கொடுக்குறேன். எஃப்ங்கிறது ஃப்ளோட்டு. நெக்ஸ்ட்டு மாடுலஸ். சப்போஸ் எனக்கு பியோட வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா அப்போ எல்ஸ். இங்கே இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோம், அது ட்ரூவாக இருந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகும், அது ஃபால்ஸாக இருந்தால் கீழே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸில் printf டிவிஷன் நாட் பாசிபிள், மாடுலஸ் நாட் பாசிபிள்னு கொடுக்குறோம். ஸோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்காக, நமக்கு வேல்யூஸ் ரிட்டன் பண்ணுறதுக்காக. இது கொடுக்கலனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும், பட் ரிட்டன் இங்கே ஸ்பேஸ் நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்க. ஸோ ரிட்டன் ஸ்பேஸ் 0 அப்படின்னு கொடுக்கணும். இது எதோட curly brace, இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ண மெயினோட curly brace. இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் இது முடிச்சிருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் செமிகோலன் வச்சு எண்ட் ஆயிருக்கணும். ஆனால் கண்டிஷன்ஸ் லைக் இஃப், ஃபார் லூப்பு, ஒயில் லூப் இதுக்கு எல்லாத்துலேயும் செமிகோலன் வைக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் கண்டிஷன்ஸ். எதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கோ அதுக்கெல்லாம் மட்டும் செமிகோலன் வைக்கணும்.
ஓகே.